ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப கமகமன் வாசத்தோட சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டு கடை எம்டி சால்னா எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு எந்த காய்களும் தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மசாலா இருந்தால் போதும். அருமையான சால்னா நமக்கு ரெடி ஆயிரும். சப்பாத்தி, பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன், 6 முந்திரி பருப்பு, கசகசா, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை இது மாதிரி எண்ணெயிலேயே சேர்க்கும் போது சால்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக கிடைக்கும். அதனால தான் இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, மல்லி, புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட பைண்ட் ஆகிற மாதிரி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நமக்கு சீக்கிரமாக மசிச்சு வந்துடும். அதனால தான். அது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து அதையும் மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். தேங்காவை சேர்த்ததுமே அந்த சால்னா கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சால்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விடலாம். ஒரு 2 விசில் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கமகமன் வாசத்தோட ரோட்டு கடை ஸ்டைலில் நமக்கு சால்னா ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பிலே வச்சு கொதிய விடலாம். அப்போ தான் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடும். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான ரோட்டு கடை ஸ்டைல் சால்னா நமக்கு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண